ஆமென். 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 இயேசு ராஜா. ஆமென். 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 இயேசு ராஜா. ஆமென். 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 இயேசு ராஜா. அல்லேலூயா. ஆமென். வாரும் தூய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். ஆவியானவரே இறங்கி வாரும், இப்ப வாரும். இதோ வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நானாகவே வந்திருக்கிறேன்னு சொல்லி அடியேனை கண்ணோக்கி பாருமாட்டவரே, நீர் எங்களோடு இடைபடுவீராக. நீருடைய வார்த்தைகளை எங்கள் நாவில் வைத்திரலாம். அன்று எசேயாவை வாக்கினரை அழைத்த பொழுது கேருபீன்களில் ஒருவர் நெருப்பு பொறி எடுத்து வந்து அவருடைய உதட்டை சுட்டு, உன் குற்றங்கள் மன்னிக்கப்பட்டன, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்லி, நமது பணிக்காக நான் யாரை அனுப்புவேன்? யாரை நான் அனுப்புவேன்? நானே உன் கடவுள், முதலும் முடிவுமாய் நானே இருக்கிறேன் என்று சொல்லி, என் மக்களின் துன்பங்கள் கண்டேன், அவர் மனம் படும் வேதனை உணர்ந்தேன், அவர் படும் துயர் நான் கேட்டேன். நாடும் நலமும் வாழ்வும் வளமும் வழங்கிட மனமும் வந்தேன், யாரை நான் அனுப்புவேன் என்ற கேள்வி. என்னை அனுப்ப மாட்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். ஆண்டவர், எங்கள் மீது இரக்கமாயிரும். சங்கீதம் 136 1-2 மிக அழகாக சொல்லும். சங்கீதம் 136 1-2, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றும் உள்ளது அவரது பேரன்பு. 2ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். வாசிக்கலாம். 2ஆம் வசனம். ஆமென். தெய்வங்களின் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள்,
என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தெய்வங்களின் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆமென். தெய்வங்களின் இறைவனுக்கு, ஆண்டோடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்ட மக்கள் தெய்வங்கள் எனப்படுவார்கள் என்று யோவான் 10:35 வாசிக்கிறோம். தெய்வங்களின் இறைவனுக்கு, ஆண்டோடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்களின் இறைவனுக்கு, ஆண்டவரின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் தெய்வங்கள் எனப்படுவார்கள். அப்படிப்பட்ட வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்களுடைய இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. 3ஆம் வசனம் இன்னும் அழகாக சொல்லும். ஆமென். தலைவர்களின் தலைவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தலைவர்களின் தலைவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தலைவர்களின் தலைவருக்கு, தலைவர்களின் தலைவருக்கு. நான் தலைவரானால் எனக்குள்ள மதிப்பு எங்கே? நான் தந்தையானால் எனக்குரிய மதிப்பு எங்கே? எனக்குள்ள அந்த மரியாதை எங்கே? ஆண்டவர் கேட்கிறார். என் மகளே, மகனே, இந்த இறை இரக்கத்தின் ஞாயிறை நாம் நேற்று கொண்டாடினோம். ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுப்போம். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். மனமிரங்கும் ஆண்டவரே. லூக்கா நற்செய்தி 6:36 மிக அழகாக சொல்லும். லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். ஆமென். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராயிருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராயிருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். ஆமென். உங்கள் தந்தை இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். தலைவர்களின் தலைவர், தெய்வங்களின் இறைவர், பெரியவருக்கெல்லாம் பெரியவர். உங்கள் தந்தை இரக்கம் உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருக்க வேண்டும். யோவான் 3:16 சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோவான் 3:16. ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். ஆமென். உலகின் மேல் எவ்வளவு அன்பு! அதனாலதான் தலைவர்களின் தலைவருக்கு நன்றி செலுத்துங்கள். இந்த வார்த்தையை தந்திரே மக்கு நன்றி என்று நன்றி அப்பான்னு சொல்லு. வாய்களை துறந்து ஆண்டவரே. வசனம் சங்கீதம் 136:4 சொல்லு. தாம் ஒருவராய் மாபெரும் அரும் செயல்களை புரிபவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஒருவராய் மாபெரும் அரும் செயல்களை செய்கிறவர். எசேக்கியேல் 33:11 வாசித்து பாருங்கள். தீயோர் சாக வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் அல்ல. மாறாக தீயோர் தங்களுடைய பொல்லாத வழிகளிலிருந்து மனம் திரும்பி அவரிடம் வர வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். ஆனால் ரோமர் 5ஆம் அதிகாரம் 8-9 வசனை வாசித்து பாருங்கள். நாம் அழிந்து போவது ஆண்டவருக்கு இஷ்டமில்லை. மத்தேயு 18:11 வாசித்து பாருங்கள். நெறி தவறியோரை மீட்கவே அவர் வந்தார். ஆமன் வாழ்ந்தவர்களே, ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறவர். பாவிகள் மீது இரக்கம் காட்டுகிறவர். முதலாவது பாவிகள் மீது தான் இரக்கம். எங்கே பார்த்தாலும் அற்புதங்கள் செய்து உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது
அற்புதங்களை பெறுகிறோம். அற்புதமான ஒரு அதிசயமான பிறவியாக மாறுருவம் பெறுகிறோம். நம்மை மறுபடைப்பாய் ஆண்டவர் படைக்கிறார். ஆமன் பாதர்களே, ஒவ்வொரு நாளும் நோய்கள் மீது இரக்கம் காட்டுகிறார். இரண்டாவது காரியம், நோய்கள் மீது இரக்கம் காட்டுகிறார். லூக்கா 5:17 வாசித்து பாருங்கள். பிணி தீர்ப்பதற்கான வல்லமை அவரிடத்தில் இருந்தது. லூக்கா 4:18-19 வாசித்து பாருங்கள். ஆண்டவருடைய ஆவி என் மீது உள்ளது என்று சொன்னார். மத்தேயு நற்செய்தி 8:1-4 வசனங்களை வாசித்து பாருங்கள். தொழுநோயாளி மீது இரக்கம் காட்டினார். நான் விரும்புகிறேன் உனது நோய் நீங்குக என்று சொன்னார். நான் விரும்புகிறேன் உடைய நோய் நீங்குக. பெத்சைதாவில் பார்க்கிறோம். பார்வையற்ற ஒருவர் நலமடைகிறார். அவருக்கு என்ன செய்தார்? விழிகளில் உமிழ்நீர் உமிழ்ந்து கைகளை அவர் மீது வைத்து ஏதாவது தெரிகிறதா என்று கேட்கிறார். தரையில் உமிழ்ந்து சேர் உண்டாக்கி பூசி சிலோம் குளத்திற்கு போய் கண்களை கழுவ சொன்னார். நோயிலிருந்து விடுதலை. பாவம் செய்திருந்தால் மன்னிப்பு. அதனால்தான் ஓசையா 7:14 சொல்லுகிறது, உள்ளத்திலிருந்து அவர்கள் கூப்பிடவில்லை, படுக்கையில் இருந்து கொண்டு ஜெபித்தால் வெற்றி இல்லை. அல்லேலூயா. நீ படுக்கையில் இருந்து கொண்டு ஜெபித்தால் வெற்றி சுத்தமா இருக்காது. ஓசையா 7:14 வாசித்து பாருங்கள். உள்ளத்திலிருந்தே கூப்பிடவில்லை, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடணும். அதனாலதான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே, நன்றி நன்றி ஐயா. லூக்கா நற்செய்தியிலே வாசிக்கிறோம். 10 தொழுநோயாளிகள். பிற இனத்தவர்களுக்கு இரக்கம் காட்டுகிறார், மக்கள் கூட்டத்திற்கு இரக்கம் காட்டுகிறார். முதலாவது பாவிகள் மீது இரக்கம் காட்டுகிறார். இரண்டாவது நோய்கள் மீது இரக்கம் காட்டுகிறார். மூன்றாவது பிற இனத்தவர்களுக்கு இரக்கம் காட்டுகிறார், மக்கள் கூட்டத்திற்கு. மத்தேயு நற்செய்தி 9:36 வாசித்து பாருங்கள். அங்கே மக்கள் மீது பரிவு கொண்டார். மக்கள் மீது பரிவு கொண்டார். லூக்கா 17 வாசித்து பாருங்கள். அதில் 10 தொழுநோயாளிகள். எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வந்தார்கள்? 10 தொழுநோயாளிகள். எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வந்தார்கள்? ஒருவர், அவனும் புற இனத்தார். புற இனத்தவர்களுக்கு இரக்கம் காட்டுறார். மற்ற 9 பேர் எங்கே? அவர்கள் குணமாகவில்லையா? வேதனையோடு கேட்கிறார். புற இனத்தவனாகிய உனக்கு மாத்திரம் அவன் ஆண்டவரிடத்தில் ஓடி வருகிறான், நன்றி சொல்லுகிறான். குழந்தைகள் மீது இரக்கம் காட்டுகிறவர், சிறு குழந்தைகள் மீது இரக்கம் காட்டுகிறவர். மத்தேயு நற்செய்தி 19 13-15 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். சிறு குழந்தைகள் மீது இரக்கம் காட்டுகிறார். துன்பப்படுகிறவர்களுக்கு இரக்கம் இறை இரக்கத்தின் ஞாயிறை கொண்டாடினோம். யாருக்கெல்லாம் அவர் இரக்கம்? தந்தை இரக்கம் உள்ளவராயிருப்பது போல நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாயிருக்க. தந்தை பாவிகள் மீது இரக்கம் காட்டுகிறார், நோய்கள் மீது இரக்கம் காட்டுகிறார், மக்கள் கூட்டத்திற்கு இரக்கம் காட்டுகிறார், குழந்தைகளுக்கு இரக்கம் காட்டுகிறார், துன்பப்படுகிறவர்களுக்கு இரக்கம் காட்டுகிறவர். மத்தேயு நற்செய்தி 11 வாசித்து பாருங்கள். துன்பப்படுகிறவர்களுக்கு இரக்கம் காட்டுகிறார். யோவான் 18:4-9 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். எதிரிகளோடு இரக்கம் காட்டுகிறார். மத்தேயு 26:11-13 வாசித்து பாருங்கள். பெண்களோடு இரக்கம், பெண்களுக்கு இரக்கம் தனிமையாக. ஆமன் வாழ்ந்தவர்களே,
உண்மையான தேவனை மறந்துவிட்டு அவருடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற பிள்ளைகளாக எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. அவன் வாழ்ந்தவர்களே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. இறை இரக்கம். தெய்வங்களின் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தலைவர்களின் தலைவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது அன்பு, அவருடைய பேரன்பு. அதிகாலை அவரை தேடுகிறவர்கள் அவர் பேரன்பு காட்டுகிறார். என்னை மதிப்போரை நான் மதிப்பேன், என்னை மதிப்போரை நான் மதிப்பேன். 1 சாமுவேல் வாசித்தோம். என்னை மதிப்போரை நான் மதிப்பேன். நீயும் உன் வீட்டாரும் உன் வீடும் எனக்கு ஊழியம் பொழிவீர்கள் என்று நான் உங்களுக்கு வாக்களித்திருந்தேன். ஆனால் இப்பொழுது அந்த வாக்கு அவரிடமிருந்து அகற்றப்பட்டது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவும் இல்லை, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவும் இல்லை. எனவே அந்த வாக்கு தத்தம் எடுக்கப்படுகிறது. எனவே கடவுள் நமக்கு கொடுத்த அருளை இழந்து விடாமல் நம்மை நாமே காத்துக்கொள்ள வேண்டும் என்பார்களே ஒரு நாள் அவருடைய சமூகத்தில். அதனால தான் மிக அழகாக சொல்லுவார் இறை இரக்கத்தின் ஆண்டவர் தன் தாயிடம் இரக்கம் காட்டுகிறார். எப்படி? யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களை வாசிப்போம். யோவான் 19, 26, 27. ஆமென். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். ஆமென். அந்நேரம் முதல் தன் தாயிடம் இரக்கம் காட்டுகிறார், சீடர்களுக்கு இரக்கம் காட்டுகிறார். அஞ்சாதீர்கள். மார்க்க நற்செய்தி 6ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். சீடர்களுக்கு இரக்கம் காட்டுகிறார். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், ஆதாம் ஏவாளுக்கு இரக்கம் காட்டின தேவன் காயினுக்கு இரக்கம் காட்டினார், நோவாவுக்கு இரக்கம் காட்டினார், ஆபிரகாமுக்கு இரக்கம் காட்டினார், யாக்கோபு ஈசாக்குக்கு இரக்கம் காட்டினார், சவுலுக்கு இரக்கம் காட்டினார், தாவீதுக்கு இரக்கம் காட்டினார். இரக்கத்தின் தேவன். பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். ஏசாயா இறைவாக்கினர் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம்
29 ஏசாயா 40:29. ஆமென். அவர் சோர்ந்து போகார், களைப்படையார், அவரது அறிவை ஆய்ந்தறிய இயலாது. அவர் சோர்வுற்றவருக்கு வலிமை அளிக்கின்றார், வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெற செய்கின்றார். அவர் சோர்ந்து போகார், களைப்படையார், அவர் சோர்ந்து போகார், களைப்படையார், அவரது அறிவை ஆய்ந்தறிய இயலாது. அவருடைய அறிவை ஆய்ந்தறிய இயலாது. அவர் சோர்வுற்றவருக்கு வலிமை அளிக்கின்றார், அவர் சோர்வுற்றவருக்கு வலிமை அளிக்கிறார், வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெருக செய்கின்றார். சோர்வுற்றவருக்கு வலிமை, வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெற செய்கிறார். என்ன அருமையான வார்த்தை! தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை எடுத்து, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை எடுத்து, காத்து தினம் நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். நேற்று காலையில் பார்த்தோம், மார்க்கு நற்செய்தி 16 பார்த்தோம். 9 முதல் உள்ள வசனங்களை வாசித்தோம், தியானித்தோம். இன்று அந்த வார்த்தையை ஆவியானவர் மீண்டும் தருகிறார். 9 வாரத்தின் முதல் நாள் காலையில் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவர் முதலில் மகதலா மரியாவுக்கு தோன்றினார். அவரிடம் இருந்துதான் அவர் 7 பேய்களை ஓட்டியிருந்தார். 7 பேய்கள். நேற்று நான் சொன்னேன் நமக்குள்ள இருக்கிற வீக்னஸ், எனக்குள்ள இருக்கிற வீக்னஸ் நான் லிஸ்ட்டு போட்டுட்டேன். உனக்குள்ள இருக்கிற வீக்னஸ் நீ லிஸ்ட்டு போட்டியா? எனக்குள்ள இருக்க இந்த சோம்பல் என்னும் பிசாசு அதிகாலை ஆண்டவரை தேட ஆயத்தமில்லாமல் வாக்கு கொடுக்கிறோம், நேர்ச்சை செய்கிறோம். என்ன செய்தோம்? 7 வகையான பிசாசுகள் மகதலா மரியாவிடம் இருந்தது. 7ஐயும் அவர் விரட்டி விட்டார். அதனால தான் அவர் காலையில் இயேசுடைய தரிசனத்தை கண்டார். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த 7 வீக் பாயிண்ட் எடுத்து நோட் பண்ணிக்க. அந்த 7 வகையான பிசாசு காலையில் ஆண்டவரை தேடும், அவர் விடமாட்டான். இன்னும் கொஞ்ச நேரம் படுத்துக்கோன்னு சொல்லுவான். அதனால தான் நீதிமொழிகள் அழகாக சொல்லும். நீதிமொழிகள் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோம். நீதிமொழிகள் சோம்பலை குறித்து மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகாலையில் அவரை தேடணும். சோம்பல் ஆண்டவருக்கு பிடிக்காது. 6
6 முதல் உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். சோம்பேறிகளே, எறும்பை பாருங்கள், அதன் செயல்களை கவனித்து ஞானமுள்ளவராகுங்கள். அதற்கு தலைவனும் இல்லை, கண்காணியும் இல்லை, அதிகாரியும் இல்லை. எனினும் அது கோடையில் உணவை சேர்த்து வைக்கும், அறுவடை காலத்தில் தானியத்தை சேகரிக்கும். இன்னைக்கு நம்மளை பார்த்து கேட்கிறார். வாசிக்கலாம் 9, 10 வசனங்கள். எவ்வளவு நேரம் படுத்திருப்பீர்கள்? தூக்கத்திலிருந்து எப்போது எழுந்திருப்பீர்கள்? இன்னும் சிறிது நேரம் தூங்குங்கள், இன்னும் சிறிது நேரம் உறங்குங்கள். கையை முடக்கிக் கொண்டு இன்னும் சிறிது நேரம் படுத்திருங்கள். சோம்பேறிகளே, எவ்வளவு நேரம் படுத்திருப்பீர்கள்? தூக்கத்திலிருந்து எப்போது எழுந்திருப்பீர்கள்? இன்னும் சிறிது நேரம் தூங்குங்கள், இன்னும் சிறிது நேரம் உறங்குங்கள். கையை முடக்கிக் கொண்டு இன்னும் சிறிது நேரம் படுத்திருங்கள். ஆமென். சோம்பேறிகளே, என் தந்தை இரக்கம் உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாய் இருங்கள். இயேசு கருக்களில் எழுந்து அதிகாலையில் எழுந்து தனிமையான இடத்திற்கு போய் ஜெபிப்பார். இயேசுவின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்ட நாம் தெய்வங்கள் எனப்படுவீர்கள் என்று வேதத்திலே வாசித்தோம். இப்போ தெய்வங்களின் இறைவனுக்கு நன்றி சொல்ல அழைக்கப்படுகிறோம். சோம்பேறிகளே, எவ்வளவு நேரம் படுத்திருப்பீங்க? இந்த உணர்வு வரணும், அதிகாலையில் நான் எழுந்திருக்கணும்னு சொல்லி. 3:30 மணி ஆயிடுச்சுன்னா டக்குன்னு ஒரு விழிப்பு. 3:10க்கே இன்னைக்கு எழுப்பி விட்டார் ஆண்டவர். நான் படுக்கவில்லை, எழுந்து விட்டேன். சிந்தித்துக் கொண்டிருந்தேன், ஆண்டவரே நான் இன்னைக்கு என்ன சொல்லணும், என்ன சொல்லணும். அதனால தான் எரேமியா 1:19 வாசித்து பார்ப்போம். எரேமியா 1:19. அவர்கள் உனக்கு எதிராக போராடுவார்கள், அவர்கள் உனக்கு எதிராக போராடுவார்கள். எனினும் உன்மேல் வெற்றி கொள்ள அவர்களால் இயலாது, எனினும் உன்மேல் வெற்றி கொள்ள அவர்களால் இயலாது. இயலாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் உனக்கு எதிராக போராடுவார்கள். பிசாசு உனக்கு எதிராக போராடுவான். சோம்பேறிகளே, தூக்கத்தை கொண்டு வருவான், சோம்பலை கொண்டு வருவான், அசதியை கொண்டு வருவான். வாசப்படியிலே படுத்திருப்பான். எப்படா கலகம் உண்டாக்கலாம்? எங்கே கலகக்காரர்கள்? நான் 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 எல்லாத்துக்கும் நான். இந்த நான் தான் இன்னைக்கு நமக்கு அழிவுக்கு காரணம். அவர்கள் உனக்கு எதிராய் போராடுவார்கள், எனினும் உன்மேல் வெற்றி கொள்ள உன்மேல் வெற்றி கொள்ள அவர்களால் இயலாது. ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன். உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன். வசனம் என்ன இன்னைக்கு காலையில்? அவர்கள் உனக்கு எதிராக போராடுவார். போராட்டம் எப்படி? நண்பர்கள் வழியாக, சொந்தங்கள் வழியாக, குடும்பத்தில் வழியாக, பிள்ளைகள் வழியாக, சாத்தான் வழியாக போராட்டம் வரத்தான் செய்யும். ஏதாவது ரூட் சேனல் அவனுக்கு வேணும், கொண்டு வந்துடுவான். எரேமியா தீர்க்கதரிசி ஆண்டவர் கூப்பிடும்போது சொல்கிற வார்த்தை, அவர்கள் உனக்கு எதிராய் போராடுவார்கள், எனினும் உன்மேல் வெற்றி கொள்ள அவர்களால் இயலாது. ஏறில் உன்னை விடுக்க நான் உன்னோடு இருக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, அதனால தான் சோம்பேறிகளே எவ்வளவு நேரம் படுத்திருப்பீர்கள்? தூக்கத்திலிருந்து எப்படி எழுந்திருப்பீர்கள்? இன்னும் சிறிது நேரம் தூங்குங்கள், இன்னும் சிறிது நேரம் உறங்குங்கள். கையை முடக்கி கொண்டு இன்னும் சிறிது நேரம் படுத்திருங்கள். என்ன நடக்கும்? 11ஆம் வசனம். ஆமென். வறுமை உங்கள் மீது வழிப்பறி கல்வரை போல் பாயும், ஏழ்மை நிலை உங்களை போர் வீரரை போல் தாக்கும். வறுமை உங்கள் மீது வழிப்பறி கல்வரை போல் பாயும், ஏழ்மை நிலை உங்களை போர் வீரரை போல் தாக்கும். ஆமென். வறுமை
தரித்திரம், குடும்பத்தில் ஆசீர்வாதம் போயிடும். எத்தனை வந்தாலும் ஓட்டப்பையில் போட்ட மாதிரி தான் இருக்கும். 5 வந்தாலும் பத்தாது, 10 வந்தாலும் பத்தாது, 20 வந்தாலும் பத்தாது, 50 வந்தாலும் பத்தாது, 1 லட்சம் வந்தாலும் பத்தாது, 10 லட்சம் வந்தாலும் பத்தாது. அடுத்த நாள் பத்தலை பத்தலை பத்தலை. காரணம் என்ன? வறுமை உங்கள் மீது வழிபறி கல்வரை போல பாயும். ஏழ்மை நிலை உங்களை போர் வீரனை போல தாக்கும். ஆமன் வாழ்ந்திருக்கிறேன். சோம்பலை ஆண்டவர் அருவருக்கிறார், சகிக்காத கடவுள். எனவே ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில் இரக்கத்தின் தேவன், என் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள் என்று சொல்லி இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.